பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. நேற்றைய தினத்திலே இந்த செய்தியை நாம் தியானித்தோம். இன்றைக்கு காலையில நான் வேத புத்தகத்தை வாசிக்கும்போது சங்கீதங்களின் புத்தகம் 86ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. இந்த ஜூலை மாதத்துல நமக்கு துணை செய்து அவர் நம்மை தேற்றுகிறதை நம்முடைய பகைஞர் பார்த்து, ஆமென், அல்லேலூயா, அவங்க வெட்கப்படும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை இன்றைக்கு காண்பிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான காரியத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நடக்க பண்ணுவதற்கு ஒரு அனுகூலத்தை உண்டாக்குவாராக. ஆமென். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதத்துல நமக்கு கர்த்தர் துணை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாருக்கும் அவர் துணையாய் இருப்பார். ஆமென். அவர் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாழுகிற இந்த கடைசி காலம், ஆபத்துக்கள் நிறைந்த இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆபத்துக்கள் நிறைந்த இந்த காலத்துல கர்த்தர் நமக்கு ஒரு அனுகூலமான துணையுமா இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆஸ்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனவே அவர் நமக்கு துணை செய்து நம்மை தேற்றுகிறதை, ஆமென், நம்முடைய பகைஞர் கண்டு வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த மாதம் நம்மை ஆண்டவர் தேற்றுவாராக. நமக்கு முதலாவது துணை செய்வாராக. 2வது நம்மை தேற்றுவாராக. சோர்ந்து போயிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். என்ன பண்ண போறோம்? என்ன செய்ய போறோம்? வழி அடைத்து விட்டது. கடன் பாரங்கள் ஒரு பக்கம், நெருக்கம் ஒரு பக்கம். என்ன செய்ய போறோம்? வியாதிகள், பலவீனங்கள். இந்த சூழ்நிலை மத்தியில ஒரு பக்கம் எதிரிகள், எதிரிகள் நம்ம எப்படா நம்ம விழுந்து போவோம், எப்பண்டா நம்ம அழிந்து போவோம் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த எதிரிகள் முன்பதாக கர்த்தர் நம்மை தேற்றி நம்மை ஆசிரியத்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நம்முடைய பகைஞர் வெட்கப்படுகிற அளவுக்கு நம்மை ஆண்டு ஆசிரியத்து நமக்கு எல்லா இடத்திலையும் ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை, அனுகூலமான காரியங்களை நமக்கு ஆண்டு செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதம் நமக்கு எல்லாம் அனுகூலமாய் நடக்கும். ஆமென். இதுவரைக்கும் நடக்க கூடாத காரியங்கள் இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அப்படிப்பட்ட காரியங்கள்ல நமக்கு ஒரு அனுகூலத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். நமக்கு எதிராய் செயல்படுற மக்கள் மத்தியில நமக்கு ஒரு அனுகூலத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். நமக்கு விரோதிக்கிற மக்கள் மத்தியில ஒரு அனுகூலத்தை செய்வார். அல்லேலூயா. நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு அனுகூலமான காரியத்தை செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எனவே இந்த காலை நேரத்திலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, இந்த ஜூலை மாதம் நமக்கு ஒரு அனுகூலமான மாதம். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டங்கள், நெருக்கங்கள், இது எல்லாவற்றையும் மாற்றி நம்ம எல்லா இடத்திலையும் நம்மை ஆண்டு அனுகூலமாக நம்மை வைத்து நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே நமக்கு இந்த புதிய மாதம் எல்லாம் அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் அனுகூலமாயிற்று. எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த ஜூலை மாதம் இந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. 2வது, கர்த்தர் நம்மை தேற்றுவாராக. 3வது, நம்முடைய பகைஞர் வெட்கப்பட்டு படுகிற அளவுக்கு நம்மளை ஆண்டவர் ஆஸ்வதித்து நமக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை ஆண்டவர் காண்பித்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த புதிய மாதம் நமக்கு எல்லாம் அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்க முடியாத காரியங்கள் இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நமக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அவர் நமக்கு அனுகூலமான துணையுமாயிருந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிப்போமா?
பரலோக தேவனே, இந்த புதிய மாதம் எங்களுக்கு எல்லாம் அனுகூலமாயிற்று. இதுவரைக்கும் எங்களுக்கு அனுகூலமாகாமல் இருந்த எல்லா காரியங்களையும் இந்த 6 மாதங்களும் எங்களுக்கு அநேக காரியங்கள் அனுகூலமா இல்லாம இருந்துச்சு ஆண்டவரே. இந்த 7ஆம் மாதத்துல எங்களுக்கு எல்லாம் அனுகூலமாயிற்று என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதம் எல்லாம் அனுகூலமாயிற்று என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுதும் ஆசீர்வதிங்க. அடைக்கப்பட்ட கதவுகளை திறங்க. ஆண்டவரே, அனுகூலமான காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, பகைஞர்கள் வெட்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருத்தருக்கும் துணை செய்வீராக, தேற்றுவீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் எல்லாம் அனுகூலமாயிற்று. ஆமென்.